அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் இரண்டாம் உலகப் போரின் போது ஜப்பான் படைகளால் கைப்பற்றப்பட்டன. இந்நிலையில் அப்போது ஜப்பானிய ராணுவத்தினர் அமைத்த பதுங்கு குழிகள் குறித்து நமது செய்தியாளர் ஆனந்தன் வழங்கிய தகவல்களை இப்போது பார்க்கலாம். ஜாப்பனீஸ் கொண்டு வந்த ஒரு பதுங்கு குழி அப்படின்னா நம்ம பார்க்க அந்த இடம் தான் பார்க்கக்கூடிய இடத்துல நம்ம நின்றுட்டு இருக்கோம். இவங்க வந்து எப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கும் இவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு போர் யுத்தம் நடந்திருக்கு. அந்த போர் யுத்தத்தில் ஜாப்பனீஸ் வந்து பதுங்கி அவங்க வந்து கண்காணிக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்காங்க. அதுக்கான இடத்த தேர்வு பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து கடற்கரை ஓரமாக இருந்து தொடர்ந்து கண்காணிக்கிறது ரொம்ப எளிதாக இருக்கிறதுக்காக ஜாப்பனீஸ் வந்து இங்கே வந்து ஒரு பதுங்கு குழி அமைச்சு அதை தொடர்ந்து கண்காணிக்கக்கூடிய இடத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 1947 அந்த காலகட்டங்களில் தொடர்ந்து இது வந்து அந்த இடத்த பதுங்குழி உருவாக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல இருந்தால் வரக்கூடிய கப்பலில் யார் வர்றா, வான்வெளியில் என்ன மாதிரியான சூழல் வந்து இருக்குது, இங்கே யார் யார் வர்றாங்க, எப்படிலாம் வந்து வரக்கூடிய சூழல் தடுக்கலாம் அப்படின்ற திட்டங்களை தீட்டுறதுக்கான ஒரு இடமா வந்து இதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த இடம் வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடமாக இருக்கிறது. அந்த இடத்த தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்தமானில் வந்து பல்வேறு அடையாளங்கள் இருந்தாலும் அந்த அடையாளத்தில் ஜப்பானீஸுடைய பதுங்கு குழி அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு அடையாளமாக நம்ம பார்க்குறோம். அதுவும் கலங்கரை விளக்கத்திலே இருக்கிறது ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்குது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கத்துறையுடன் செய்தியாளர் ஆனந்தன்.